அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியைனா என்ன, அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதியை அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம தங்கமும் வெள்ளியும் வாங்கி வச்சு தான் கடவுளை வழிபடணுமா, அப்படி வழிபாடு பண்ணும்போது தான் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்குமா, இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது மாற்று பொருட்கள் வச்சு நம்ம வழிபாடு பண்ணாலும் அதுக்கான பலன் கிடைக்குமாங்கிறத பற்றின பதிவு தாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதியையில் ராஜயோகம் பெறக்கூடிய 4 ராசிகள் இருக்குது. அந்த ராசிகள் என்ன, அதுக்கான பலன்கள் என்னங்கிறதையும் இந்த பதிவில் பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விஸ்வகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக போய்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்க. ஓகே, இப்போ நம்ம பதிவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அக்ஷய திருதியைனா என்னன்னு பார்த்துடலாங்க. அக்ஷயம் என்ற வார்த்தை பார்த்திங்கன்னா தேயாது, குறையாது, வளர்தல். இதுதாங்க இந்த அக்ஷயம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ அன்னைக்கு நீங்கள் என்ன வாங்கினாலுமே குறையாமல் இருக்கும், வளர்ச்சியை கொடுக்குங்கிறது தான் அக்ஷய திருதியை கொண்டாடுறாங்க. அக்ஷய திருதியை என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்களா, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறம் வர திதி இருக்குது இல்லைங்களா, அந்த திதியில் தாங்க அக்ஷய திருதியை வரும். அதாவது வளர்பிறை திதியில் தான் அக்ஷய திருதியை வரும். இந்த மாதம் அதாவது 2024 மே 10 அக்ஷய திருதியை வருதுங்க. ஓகேங்க, இந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அக்ஷய திருதினா இப்போ ரீசண்டாக ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளே தான் இவ்வளோ பயங்கரமாக பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அக்ஷய திருதியை கொண்டாடினாங்க, ஆனால் இந்தளவு கொண்டாடினது கிடையாது. இப்போல்லாம் நகை கடைக்காரங்களுக்கு இது ரொம்பவே ஃபேவராக இருக்குது. ஏன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்குறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே புக் பண்ணி வச்சிடுறாங்க. தங்கமும் வெள்ளியும் வச்சு தான் பூஜை பண்ணுமான்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக இல்லைங்க. அதில் பாதி உண்மை பாதி பொய்ன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களும் இந்த அக்ஷய திருதியை கொண்டாடினாங்க. அதை எப்படி கொண்டாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விவசாயம் பண்ணுவாங்க இல்லைங்களா, விவசாயத்தில் விளையக்கூடிய பொருட்களை சாமிக்கு படையல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைங்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் அரிசி, துவரம்பருப்பு, பழங்கள், பூக்கள் இதெல்லாம் வச்சு தாங்க வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம். அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். ஆல்ரெடி வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பல மடங்கு உங்களுக்கு சேரும் வளருங்கிறது தான் ஐதீகம். நம்ம ஃபஸ்ட்டு உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும். உணவு இருந்துச்சுனாவே லைஃப்பில் எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் கண்டிப்பாக சால்வ் பண்ணிடலாம். தங்கம் வெள்ளி இருக்கவங்க, பணம் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் தங்கம் வெள்ளியும் வாங்கலாம், அதுவும் ரொம்ப சிறப்பு. இல்லைங்கிறவங்க இப்போல்லாம் தங்கம் விற்கிற விலைக்கெலாம் என்னாலலாம் போய் நகை வாங்க முடியாது, இதுக்காக ஃபேமிலியில் பிரச்சனை பண்ணிவிட்டு சண்டை போட்டுட்டு இல்லாமல் நம்ம இந்த அக்ஷய திருதியை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைந்த பலனையும் தருங்க. வெள்ளை நிறம் அதாவது மஞ்சள் நிறம், இந்த ரெண்டையும் நீங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த 2 நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணுங்க. வெள்ளை நிறத்தில் என்னங்க இருக்குது, அரிசி, உப்பு, சர்க்கரை, இந்த மாதிரி பொருட்கள், தேங்காய் அது வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க. அடுத்து மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மாம்பழங்கள் வாங்கிக்கோங்க, வாழைப்பழங்கள் வாங்கிக்கோங்க, துவரம்பருப்பு மெயினாக வாங்கிக்கோங்க. அப்புறம் பருப்பு வகைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, தானியங்கள், இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வாங்கிட்டு மஞ்சளும் கண்டிப்பாக வாங்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் அன்றைக்கி அதிகாலையிலே எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லை சிலைகள் இருந்தாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட அது இல்லை, மோஸ்ட்லி எல்லோரும் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைங்கிறவங்க நீங்கள் அதுக்கு பதிலாக கும்பம் வைக்கலாம். இல்லை நீங்கள் சிலையும் வச்சு படத்தையும் வச்சு கும்பமும் வச்சு வழிபாடு பண்ணலாம். அது இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2 குத்து விளக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைங்கிறவங்க வீட்டில் நீங்கள் நார்மல் அகல் விளக்கு கூட வைக்கலாங்க. இதை வச்சுட்டு அது சாமிக்கு மல்லிகை பூவால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. சாமியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மல்லிகை பூவால் அலங்காரம் பண்ணிவிட்டு மஞ்சள், குங்குமம், அது கூட கொஞ்சம் நீங்கள் பச்சை கற்பூரம், சந்தனம் எல்லாம் கலந்துட்டு நீங்கள் சாமிக்கு அலங்காரம் பண்ணுங்கள். பச்சை கற்பூரங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான பொருள். ஸோ நீங்கள் அதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுங்கள். சாமிக்கு அப்படி அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தலவாழை இலை எடுத்து அதையும் நீங்கள் நல்லா தண்ணி விட்டு தொடச்சிட்டு கழுவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருட்கள் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மகாலட்சுமி தேவிக்கு முன்னாடி வைங்க. வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமானது என்னன்னு பார்த்தீங்களா, பால் பாயாசங்க, இல்லை அவள் பாயாசம், இது 2மே நீங்கள் செய்யலாம். பால் பாயாசம் செஞ்சு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் அதிகமாக போடுங்க. திராட்சை, முந்திரி, ஏலக்காய், கொஞ்சம் லைட்டாக அதில் பச்சை கற்பூரமும் போடுங்க. இதை நெய்வேத்தியமாக
நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு படைக்கலாம். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான நெய்வேத்தியம். ஸோ இதை வைங்க. அப்படியெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுட்டு நீங்கள் அதையும் நெய்வேத்தியமாக வைக்கலாங்க. வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சுட்டு சாமிக்கு நீங்கள் நார்மலாக நம்ம மற்ற நாட்களில் சாமிக்கு படையல் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி படையல் போட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த பொருட்கள்லாம் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூட நீங்கள் பார்த்திங்கன்னா புது துணிகள் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதுவும் வச்சுக்கலாங்க. இதெல்லாம் வச்சுட்டு நகை எடுத்து வைங்க. தங்கம், வெள்ளி, காயின்ஸ் எதாவது இருந்தால் வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பணம் ஒரு 101 ரூபா, வெற்றிலை பாக்கு வச்சுட்டு 101 ரூபா பணத்தை வச்சுட்டு அந்த படையல்லையே சாமிக்கு நீங்கள் சாமி கும்பிடுங்க. எலுமிச்சை பழம்லாம் வச்சு நீங்கள் நார்மலாக ஆயுத பூஜைக்கெலாம் பூஜை போடுவீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இந்த பொருட்கள்லாம் வச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள், அதாவது மகாலட்சுமியோடைய மந்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் சொல்லுங்கள். இப்போல்லாம் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்களா மந்திரங்கள்லாம் வருது, அதை சொல்லலாம். அப்படியும் இல்லைனாலுமே நீங்கள் ஓம் மகாலட்சுமியே போட்டுறீங்கிற மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு பூவை தூவி தூவி நீங்கள் மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த நெய்வேத்தியத்தை உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு கொடுங்க, அக்கம் பக்கம் வீட்டாருக்கும் கொடுங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெய்வேத்தியத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. அடுத்து உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கோவில் போயிட்டு வரலாங்க, அது இன்னுமே சிறப்பு. பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு, இந்த மாதிரி கோவில் போயிட்டு வாங்க, அது இன்னுமே சிறப்பாக இருக்கும். இந்த பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தாவே உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் தானாக சேருங்க. ஏன்னா மகாலட்சுமியோடைய அருளும் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த அக்ஷய திருதிக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி அடையிறதுக்கு இது சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும், சிறந்த பூஜையாக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த பூஜையை மறக்காமல் பண்ணிடுங்க. அடுத்து இந்த அக்ஷய திருதியிலிருந்து ராஜயோகம் பெறக்கூடிய 4 ராசிகள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா மேஷ ராசிங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் பொருளாதாரத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க. சொந்த வீடு இல்லை, நகை எல்லாம் பேங்க்கில் இருக்குது, வட்டி கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாமே தலைகீழாக மாறிடுங்க. லைஃப்பில் இனிமேல் வெற்றி பெற போகிற முதல் ராசி யாருன்னு பார்த்திங்கன்னா மேஷ ராசி தான். கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான வருஷமாக இருக்குங்க. இந்த அக்ஷய திருதியிலேருந்து அடுத்த அக்ஷய திருதிக்குள்ளே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும். வீடு, தங்க நகைகள், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வீடு கட்டுற யோகம் இருக்குங்க. தங்க நகைகள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. இனிமேல் உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன், மேஷராசிக்கான பதிவு போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த ராஜயோகம் பெறக்கூடிய ராசியில் உங்கள் ராசியும் ஒன்று. நீங்கள் கண்டிப்பாக பணமழையில் நனைய தான் போகிறீங்க. இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ரொம்ப வெற்றிகரமாக இருக்குங்க. இந்த மேஷராசிக்காரங்க இந்த வருஷம் உங்களால் தங்க நகை வாங்கி கடவுளுக்கு வழிபட முடியலனாலும் நான் சொன்ன பொருட்களை வச்சு வழிபடுங்க. கண்டிப்பாக அடுத்த அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கமும் வெள்ளியும் வாங்கி வழிபடக்கூடிய ராஜயோகத்தை அந்த மகாலட்சுமி தாயார் தருவாங்க. ஸோ நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுங்கள், ரொம்பவே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த ராசி என்னன்னு பார்த்தீங்களா, கன்னி ராசி. உங்களுக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்கிறேன் பொருளாதார வளர்ச்சி இருக்குங்க. கடன் அடையக்கூடிய காலமாகவே இருக்கும். 1000 லட்சம் கோடின்னு இதுக்கு மேலே பயங்கரமாக சம்பாதிக்க போகிறீங்க. பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க. பண வரவுக்கு பஞ்சமே இல்லை. எப்போவும் உங்கள் கையில் பணம் புழக்காட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்களா சினிமா, அரசியலில் இருக்கவங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்குங்க. அதே போல் இத்தனை நாள் சொந்த வீடு இல்லைங்கிறவங்களுக்கு, நிலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு இதெல்லாமே சால்வ் ஆகிடும். சொந்த வீடு அமையுங்க. நிலம், தங்க நகைகள்லாம் வாங்கி ரொம்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்த ராசி என்னன்னு பார்த்தீங்களா, விருச்சக ராசிங்க. விருச்சக ராசிக்காரங்க சொல்லவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில், இவ்வளோ தான் கஷ்டம்னு இல்லை, அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டிங்க. இத்தனை வருஷமாக பார்த்தீங்களா குடும்பத்தில் பிரச்சனை, கடுமையான கடன் சுமை, உடல் நலத்துலேயும் பிரச்சனை, இந்த மாதிரி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தீங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே இது எல்லாமே உங்களுக்கு சரியாயிருங்க. உங்கள் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிடுங்க. கண்டிப்பாக இந்த அக்ஷய திருதியிலேருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னே சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லலாம். வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுங்க. வீடு, நகை, வேலைன்னு சொல்லிட்டு எல்லாமே சிறப்பாக உங்களுக்கு அமையும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய காலம் இதுக்கப்புறம் வரப்போகுதுங்க. இந்த காலத்தை நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியோட வரவேறுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன இந்த பூஜையும் கண்டிப்பாக பண்ணுங்கள், இன்னுமே சிறப்பாக இருக்கும். இது எதுவுமே என்னால் முடியாதுங்க, நான் வேலைக்கு போகிறேன், நான் டைம் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அன்றைக்கி குளிச்சுட்டு வீட்டில் மகாலட்சுமி படம் இருந்துச்சுன்னா
பூ போட்டு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் கோவில் ஏதாவது பெருமாள் கோவில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க, ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ராஜயோகம் பெறக்கூடிய அடுத்த ராசி என்னன்னு பார்த்தீங்களா, கும்பராசிங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நாளாக மனசில் சுத்தமாக நிம்மதி இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள், குழந்தைங்க கூட உங்களை புரிஞ்சிக்கல, யாருமே உங்களை புரிஞ்சிக்கல, நிறைய கடன் பிரச்சனை, மன உளைச்சல், வாழ்க்கையில் நிம்மதி சுத்தமாக இல்லாமல் இருந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. வருமானம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும், புதிய தங்கம் வெள்ளி நகைகள்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்து சேர்க்கையும் உண்டாகுங்க. கண்டிப்பாக இந்த அக்ஷய திருதி உங்களுக்கு ரொம்பவே ஃபேவராக இருக்குது. நான் சொன்ன பூஜைகளை பண்ணுங்கள். இந்த 4 ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. நன்றி, வணக்கம்.